கேட்குற கேள்வி என்னன்னா, இவ்வளோ பாவம் செய்கிறான், இவ்வளோ அக்கிரமம் செய்கிறான், இவ்வளோ அநியாயம் செய்கிறான், இவனை ஏன் கடவுள் ஒன்றும் செய்யலை? அப்போ கடவுளே இல்லை போ, கடவுள் இருக்கார் நான் ஒத்துக்க மாட்டேன் போ அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. கடவுள் சில நேரத்தில் ஷார்ட் பீரியடில் தப்பு செய்கிறவனை உடனே அழிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். கொஞ்சம் காலத்தை கொடுக்குறாரு அவர், கொஞ்சம் டைமை கொடுக்குறாரு அவர். நாளைக்கு இவன் என்ன ஆக போகிறான்னு அவரது முன்னாடியே பார்க்குறாரு. தற்காலத்தில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளையும் பிசாசினால் ஏவப்பட்டு மனிதர்கள் செய்கிற தீமைகளையும் தேவன் எப்படி சமாளிக்கிறார், எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, எதிர்காலத்தில் அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்ற பார்க்குறாரு. எதிர்காலத்தில் அவனுக்கு என்ன சம்பவிக்க போகுது அப்படின்றத பார்த்து மனசுக்குள்ளே சிரித்து தீர்ப்பு எழுதுறாரு. அதை சைலண்டாக அப்படியே விட்டுறாரு. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து பற்கடிக்கிறானாமா. பிசாசுடைய ஆக்ரோஷம் அதை நீங்கள் இன்னொரு இடத்துல எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சிலுவையில் பார்க்கலாம். அடித்து சதையெல்லாம் பிஞ்சு கீழே விழுகுது. சிலுவை சரித்திரத்தை குறித்து எழுதுறவங்க சொல்கிறாங்க, அவர் அடித்து முடித்ததுக்கப்புறம் சிலர் துணியெல்லாம் கொண்டு வந்து அந்த சதையெல்லாம் ஒன்று சேர்த்தாங்களாமா. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயலை மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பிசாசனால் தான் செய்ய முடியும். நீதிமானுக்கு விரோதமாக ஒருத்தன் பல்லு கடிக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே எப்பேற்பட்ட கொலை வெறி இருக்கும் பாருங்க. அவனை அழிக்கணும்னு, அவனை நிர்மூலமாக்கணும்னு, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கன் தீங்கி நினைத்து பற்களை கடிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது இவன் பல்லு கடிக்கிறான் அப்படின்னு. தேவன் மேலேருந்து அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். எப்படி இதை பார்க்குறாரு, இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாரு? இந்த நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கர் செய்கிற பலவிதமான செயல், ஆனால் இவனுக்கு தெரியாது. சர்ச்சுக்கு வார வாரம் வந்துட்டு போகிறான், இவனுக்கு பின்னாடி பல்லு கடிக்கிறதுன்னு தெரியாது, இவனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் இதை பார்த்து அவனுடைய நாள் வருகிறது என்று பார்க்கிறார். அவனுடைய எதிர்காலத்தில் பல்லு கடிக்கிற இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்ற பார்த்து சிரிக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவன் மடிவிக்கவும் செம்மையான மார்க்கத்தாரை விலப்பனவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவி போகும். கடவுளுடைய ஞானம் பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அவன் பட்டயத்தை நல்லா தீட்டிகிட்டே இருக்கிறான். தீட்டி உங்களுக்கு விரோதமாக அவன் தீட்டுறான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா சார்பாக்கு, அப்போ தான் உன் ஆர்ட்டுக்குள்ளே நல்லா உள்ளே போகுன்றார். துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார்.